அவன் அந்தி கிறிஸ்து வந்து சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார போகிறான். அதுக்கு நேராக இவர்கள் வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளே, அதை நீங்கள் புரிந்து கொண்டு வேதத்தை நீங்கள் எடுத்து தியானிக்கும் போது தெரியும் யார் அந்தி கிறிஸ்து என்று. நீங்கள் அப்படி வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது நீங்கள் அந்த அந்தி கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். இவர்கள் எதற்காக வேற்று மதத்தாரை அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறார்கள் என்றால், அப்படியே உங்களை திசை திருப்பி விடுறதுக்கு. இவர்கள் வஞ்சனை. அவர்கள் அந்தி கிறிஸ்துன்னு காமிச்சிட்டேன்னா இவங்க அந்தி கிறிஸ்து மாதிரி, இவங்க ஒரிஜினல் ஆட்கள் மாதிரி, இவங்க கிறிஸ்துவ போல் அவங்க காமிச்சு விடலாம் அல்லவா? அதற்காக தான் அவர்கள் அந்தி கிறிஸ்து என்று காண்பிக்கிறார்கள். மற்றபடி அந்தி கிறிஸ்து எங்கே இருக்கிறான் என்றால் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறான். சர்ச்சில் நம்ம கோபுரம் கட்டி வச்சுருக்காங்கல்ல, இது எல்லாமே அந்தி கிறிஸ்து தான். எதற்காக அவர் கட்டி வச்சிருக்காருன்னா அந்தி கிறிஸ்தவன் வந்து உட்கார போகிறான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவாக சொல்லிட்டார், உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று கூறிவிட்டார். இந்த கட்டிடத்தை நான் இடித்து போட்டுருவேன், என் மூலமாக நான் இது கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்கள் சரீரம் தான் ஆலயம்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஆராதனை, இப்படி பாட்டு பாடிக்கொண்டு, அப்படி மேக்கப் பண்ணிக்கொண்டு, அப்படி